சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/7/2026 வியாழக்கிழமை, ஆனி மாதம் 18ஆம் நாள். துவிதியை திதி காலை 9:38 வரை. அதன் பிறகு திருதியை திதி. உத்திராடம் நட்சத்திரம் காலை மணி 9:27 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ நல்ல உகந்த நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இந்த நாள். தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்லா படிப்பீங்க. ரொம்ப நாளாக பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அந்த ப்ரொமோஷனுக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள், அறிமுகங்கள் அவர்த்தவர் கையெழுத்துக்கு போயிருக்குதுங்க. ஜிஎம் பார்க்குறாரு, வைஸ் பிரசிடென்ட் பார்க்குறாருன்னு மேலதிகாரிகளுடைய பார்வைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழிலாளர்கள் எல்லாருக்குமே ஏதாவது நிர்வாகத்தோடு கொண்டிருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாம் களையப்படக்கூடிய நாளாகவும், வியாபார பெருமக்கள், விவசாயிகள் எல்லாருக்குமே வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் கை கொடுக்கும். வீட்டில் ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் இருக்கின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. சந்திரன் இப்போத்தான் பௌர்ணமியை விட்டு விலகி இருக்கிறார். அதே நேரத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் எல்லாம் நிறைவாக 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா, ஒரு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக. ஒரு நடுத்தர வயதை தாண்டினவங்க எல்லாருக்குமே இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு சித்தரை தரிசிக்கலாம், சாய் தரிசனத்திற்கான சில விஷயங்களை டக்குன்னு அப்படியே ஷேரடிக்கு போயிட்டு வந்துடுவோம், புட்டபர்த்திக்கு போயிட்டு வந்துடுவோன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு யாத்திரைக்கான ஒரு திட்டமிடுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கும், நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு சொந்த ஊரில் இருக்கின்ற ஒரு எல்லை காளியம்மன் கோயில், பத்ரகாளியம்மன், மாரியம்மனை போய் கும்பிட்டுட்டு வந்துடலான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு தெய்வத்திற்கு நன்றி செலுத்துதல் விதமாக வழிபாடுகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனுடைய சொத்துக்கள், தாத்தாவுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான செட்பேக்குன்னு சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகள் விலகக்கூடிய உண்மையிலேயே கொஞ்சம் நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆனாலும் அவர் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே சுப சந்திராஷ்டமமாக கெடுதல்கள் எதுவும் நடக்காத ஒரு சந்திராஷ்டம நாளாகத்தாங்க இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் சந்திரன் 8இல் மறைஞ்சாலே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆக வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், சொந்த வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்கக்கூடாது. எந்த ஒரு ஆரம்பமும் இன்றைக்கி இருக்கக்கூடாது. யாரையுமே இன்றைக்கி நம்பக்கூடாது. பண விவகாரங்களில் அதுவும் நண்பர், ஃப்ரெண்டு வந்தார், சும்மா கொடுப்பா, ஒரு 10 ரூபா கொடுப்பா, அல்லது எனக்கு ஒரு கேரண்டி கையெழுத்து கொடுப்பா, அல்லது என் கிரெடிட் கார்டுக்கு இந்த இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பண விவகாரங்களில் உங்கள் மேலே சாட்டுற சில விஷயங்களை இன்றைக்கி அக்செப்டே பண்ணாதீங்க. ட்ராவல் போகிறவங்க, கொஞ்சம் சூட்கேஸில் காசு பணம் வச்சுருக்கிறவங்க, நகை எடுத்துகிட்டு போகிறவங்க, விலை உயர்ந்த பொருட்களை உடம்பில் வச்சுருக்கிறவங்க, ரொம்ப காஸ்ட்லி செல்ஃபோன், 1 லட்ச ரூபா செல்ஃபோன் பாக்கெட்டில் வச்சுருந்தேன், தூங்கிட்டேன், அப்படி இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு. இது மாதிரி நேரங்கள்லாம் சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும். ஆகவே விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம், நிதானம், பொறுமை அதிகமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைங்க. மற்றபடி வேறு எந்த விதமான பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. சந்திரன் 8இல் மறைந்தாலும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, இந்த குரு பயிற்சி இந்த நிலையில் இருக்கிற வரைக்குமே சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்காத நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி. கடகராசிக்காரர்களுக்கு ஒப்பற்ற நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய உச்சகுரு உங்களுடைய ராசிநாதனை பார்க்கிறார். ராசிநாதனே ராசியை பார்க்கக்கூடிய நாளாக 7ஆம் இடத்துல வலுவான கிரக தொடர்புகள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
நட்புகள் நல்லாயிருக்கும், உறவுகள் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். புருஷனை பற்றி கவலைப்பட்டது, பொண்டாட்டியை பற்றி கவலைப்பட்டதெல்லாம் சரியாக போகும். ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்க்கையில் இணை பிரியாமல் ஒரு 80 வயசு வரைக்கும் இருப்போம். குழந்தைகளையும் நம்மளை நல்லா கவனிச்சுக்கொன்ற நம்மளை பற்றின ஒரு நல்ல நம்பிக்கை பெரியவர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். சிலர் இன்றைக்கின்னு பார்த்து தான் ப்ரப்போசலே பண்ணுவீங்க. ஒரு நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு, காதலை சொல்வதற்கு இளைய பருவத்தினருக்கு தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 7ஆம் இடம் இன்றைக்கு வளர்த்துருக்கு இல்லையா, ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இவரோடு ஏன் வாழ்க்கையில் இணையக்கூடாதுன்ற மாதிரியாக நற்சிந்தனைகள், அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தவறு செய்யாமல் உங்களுக்கே நல்ல யோசனைகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நண்பர்களால் கொஞ்சம் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, இன்னும் குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக யோகங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறனால எதிரிகளை வெல்ல முடியக்கூடிய அற்புத நாளுங்க இன்னைக்கு. எதிரிகளே உங்களை பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. இவர்கிட்ட பேச்சு வச்சுக்கலாமா, இவர்கிட்ட இந்த இதை வச்சுக்கலாமா வேண்டாமா, அடி தடான்னு திருப்பி ஒரு அடி கொடுத்தாருன்னா அது பலமாக இருக்குமே என்கின்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களை எதிர்ப்பதற்கு கொஞ்சம் மற்றவர்கள் யோசனை செய்யக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஹெல்த்து நல்லாயிருக்கும். குறிப்பாக 60-65 வயசு கடந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 15-20 வருஷம் நம்ம நல்லாவே இருப்போன்ற மாதிரியாக சிம்மராசிக்காரர்கள் உடல்நிலை அமைப்புகளில் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே கவனமாகத்தான் இருப்பீங்க. அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் உடல்நிலை அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக வரும். ஆனால் அது நல்ல கடன்களாக இருக்கும். விரயம் எதுவும் பண்ணாமல் ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடியதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழல், வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல், இளைஞர்களுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் கடனுக்கு தான். ஒரு மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் போய் மாட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கின்ற பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி லாபத்திலேயே பார்வையை செலுத்தக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் செயல்படும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய ஒரு யோக ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் இன்னும் கூட உங்களுக்கு 5-9 தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க. இப்போ நான் சொன்னதை விட இன்றைக்கும் நாளைக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. லாபம் கிடைப்பதோடு கொஞ்சம் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், ஒரு டெவலப் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், என்னை பற்றி இந்தியாவே தெரியணும், அல்லது என்னை பற்றி சர்வதேச புகழ் உலகம் முழுக்க என்ன தெரியணுன்ற மாதிரியாக ஒரு துறையில் உச்ச புகழை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், கன்னிராசிக்காரர்கள், புத்திசாலிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆரம்ப நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக அமையும். சந்திரன் வலுவாக இருக்கிறார் இல்லையா, சந்திரனுடைய காரகத்துவங்கள்னு சொல்லப்படக்கூடிய நீர் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வெள்ளை நிற பொருட்கள் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி, பதப்படுத்தப்பட்ட டின்னு உணவுகளெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த 6-7 மாதங்களாக இருந்து வந்த அத்தனை செட்பேக்ஸ் பின்னடைவுகளும் விலகி லாபங்கள் வரக்கூடிய, உற்பத்தி பெருகக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு குருவின் பார்வையில் அமர்ந்து ஜீவனத்தையே பார்க்கிறார். 4ஆம் இடம் மிகுந்த வலிமையாக இருக்கிறது. தாய் மீது கொண்டிருக்கின்ற அன்பு பேரன்பாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அம்மா கிட்ட நல்ல அனுசரணையான ஒரு ஆதரவான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அம்மா இதை செய்யணும் அதை செய்யணும், அம்மா நம்ம சொல்லாமலேயே தாய் என்கின்ற தெய்வம் நம்மை கேட்காமலேயே நம்மை அறியாமலேயே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சுகஸ்தானம் இன்றைக்கி வலுவடைஞ்சிருக்கு. அதனால் சுகமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் இதை புரிஞ்சுக்கங்க. 60 வயது கடந்த ஒருவருக்கு பேரன் பேத்திகளுடைய சுகம் மிகப்பெரிய சுகம். ஒரு பேரனை கொஞ்சிறது, ஒரு பேத்தியை கொஞ்சிறது, இளையவர்களை பார்ப்பது, தன்னுடைய இளையவர்களை பார்ப்பது தன்னுடைய இளமை காலத்தை அப்படியே நினைவுக்கு கொண்டு வரும் என்பதால் இந்த பேரன் பேத்திகள் சுகம் 60 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வீட்டில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு, 2-3 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் ஒரு புழு பூச்சியை கூட காணோம், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா?
அது மாதிரி வீட்டிற்கு வாரிசு வரப்போகிறது, கொலுசு சத்தம் கேட்கப் போகிறது என்பதை பெரியவர்கள் உணரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்க்கக்கூடிய தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இது நாள் வரைக்கும் யாரையாவது சார்ந்திருந்த விருச்சிகராசிக்காரர்கள், அண்ணன் தான் காப்பாற்றுறாரு, அப்பா தான் காப்பாற்றுறாரு, அம்மா தான் காப்பாற்றுறாரு, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன், குடும்பத்தில் சோறு போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, சோம்பலாக இருந்தவங்க எல்லாருமே குடும்பத்திற்கு சோறு போடக்கூடிய அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு வேலை பொறுப்புகள் ஒரு தொழில் அமைஞ்சு நீங்கள் தலைகீழாக மாறக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்படியே பாசிட்டிவான விஷயங்கள் அப்படியே மெதுமெதுவாக உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய மாற்றங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பேரெடுக்க போகிறீங்க, புகழ் வரப்போகிறது, கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் நல்லதுகள் நடக்க போகுது, சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புகழோடு பணமும் வரக்கூடிய அமைப்புகள் இன்னும் சில வாரங்களிலேயே ஆரம்பிக்க போகின்றன. நல்லவர்களுடைய அறிமுகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த பாருங்கள், ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கிறத விட அவர் நல்லவராக இருப்பாரா, நமக்கு உபயோகமானவராக இருப்பாரா? எவர் ஒருவரும் இங்கே முழுதாக நல்லவர் இல்லை. கொஞ்சம் நல்லதும் கொஞ்சம் கெட்டதும் கலந்தது தான் மனிதர்கள். உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி முரண்பாடுகள் களையப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் என் புருஷன் என் பொண்டாட்டின்ற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அமைப்புகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சண்டை சச்சரவுகள் யாருடைய வீட்டில் தான் இல்லை. என்ன இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருவர் ஏறினா ஒருத்தர் இறங்கணுன்றதை இன்றைக்கு மனமாற உணரக்கூடிய நாளாகவும் குடும்பம் இணையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவுகள் இருக்கும். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், அந்தஸ்தாக இருக்கணும், கூடுதலாகவே பெட்டி பெட்டியாக பணத்தையும் சேர்த்து கட்டிக்கிட்டு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வரனை தட்டி தட்டி விட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு திருமணத்தை பற்றி ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. கூட்டு உறவுகள், அதாவது பங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு அத்தனை விஷயங்களும், ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறது. சிலருக்கு எதிர்பாராத பண லாபங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை அங்கே இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கின்ற காரணத்தினால் வராது என்று கைவிடப்பட்ட பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 7ஆம் அதிபதி குருவின் பார்வையிலிருந்து தன் 7ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறவரை கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ அல்லது உறவாகவோ மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. மனைவி வழி கணவன் வழியில் இதுவரைக்கும் என்னென்ன நடக்கலை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லணும். பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். எங்கள் அம்மா அப்பாவுக்கும் அவர் அம்மா அப்பாவுக்கும் ஆகவே ஆக மாட்டேங்குது, சம்மந்தி சண்டை வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, நான் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதான்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அண்ணன் அக்காள் உறவுகள், தம்பி தங்கைகள் உறவுகள் இப்போது சிறப்பாக இருக்கும். எதிலும் கொடுத்து வாங்குவது என்பது போன்ற விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு லிபரலான மனப்பான்மை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றன. எது நல்லது என்பது கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய அமைப்பு, பிரித்து பார்த்து அப்படியே அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பு என மகரத்திற்கு சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். சிலருக்கு வெளி மாநில வெளிநாடு பயணங்கள் கூட நிச்சயமாக உண்டு. பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பயணம் போதே அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அறிமுகமாகிறது அல்லது ஒரு வேலை நிமித்தமாக ஒரு தொழில் நிமித்தமாக போன பயணத்தில் கம்ப்ளீட்டாக சக்ஸஸாக முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டங்க என்ற மாதிரியாக
ஏதோ ஒரு விதத்தில் பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல 30, 300, 500, 50 கிலோமீட்டரோ ஒரு தூரத்தில் போய் சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. படிக்க போகணுன்ற முயற்சிகளில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே பாஸ்போர்ட், விசா மற்றும் சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டிகளிலிருந்து அது அப்ரூவலாக கேட்குறது, அட்மிஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய குழப்பங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து சிறிய குழப்பமாக மாறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான பஞ்சமாதிபதி சந்திரன் இன்றைக்கு சந்திர அதியோக அமைப்பில் குருவோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும். நடுத்தர வயதாக இருக்கட்டும், இளைய பருவத்தினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துக்கிட்டு அதை எப்படி போக்குறதுன்ற மாதிரியாக தைரியமாக செயல்படக்கூடிய நாளாக, இழந்து போன அதிர்ஷ்டம் திரும்ப வந்திருக்கிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எதையும் பார்க்கலாம், அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது. இதை இப்படி செய்யலாம், அதை இப்படி செய்யலாம், அலுவலகத்தில் இந்த மாதிரியாக இருக்குது, குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்குது, இதை இப்படி தான் கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த இழந்து போன ஒன்றாக அல்லது கைவிட்டு போன ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள் அல்லது தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஆர்டர்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, போட்டியாளர்கள் நம்மளை விட்டு விலகக்கூடிய அமைப்பு, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்படியே அந்த கிடைத்த லாபத்தை வீட்டிற்கு கொண்டு போகக்கூடிய அளவிற்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு மிக அருமையான நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, அந்த புதன் கிரகத்தை மட்டும் இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு கிரகமாக அப்படியே ஜோதிட நூல்கள் சொல்வதற்கான நிலைகள் என்ன, காரணங்கள் என்னன்னு கேட்குறார். உண்மைதாங்க, புதன் ஒரு புத்திசாலியான ஒரு கிரகம். மற்ற கிரகங்களுக்கும் புதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் யோசிக்கும், மற்ற கிரகங்கள் யோசிக்க மாட்டாங்க, சனியை தவிர்த்துன்னு சொல்லலாம். செவ்வாய் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்ற கிரகம். ஒரு இடத்துல ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் டயலாக் பேசுகிற மாதிரி, நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், நான் அடித்ததுக்கப்புறம் தான் யோசிப்பேன்னு சொல்லுவார். இது செவ்வாயுடைய குணம். செவ்வாய் எப்போவுமே ஒரு செயலை செஞ்சுட்டு தான் அந்த செயலுடைய விளைவுகளை பற்றி யோசிக்கும். சந்திரன் எப்போவுமே வேகமாக போகக்கூடிய கிரகம். அதுவும் செய்வதற்கு முன்பாக யோசிக்காது. செய்வதற்கு முன்பாக யோசிக்கக்கூடிய ஒரு மத்தியமமான பொறுமையான கிரகம்னா சனி. அவர் எப்போவுமே யோசிப்பார், எல்லாத்தையும் யோசிச்சுட்டு செய்யவாது செய்வார்னா செய்யவும் மாட்டார். அவ்வளவு பொறுமையான நிதானமான கிரகம். ஆனால் புதன் இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு கிரகம். புத்திசாலி இல்லையா, 4ஐயும் பார்ப்பார். ஒரு படித்தவர், மெத்த படித்தவர், அறிவாளி என்ன பண்ணுவார், இந்த பக்கமும் பார்ப்பார், இந்த பக்கமும் பார்ப்பார். இதைத்தான் நம்ம இரட்டைத்தன்மை கொண்ட அமைப்புன்னு சொல்கிறோம். புதனுடைய மிதுன வீட்டோடைய குறியீடுன்னு பார்த்திங்கனாலே இரட்டை குழந்தைகளுடைய குறியீடு தான். ஆகவே இரட்டைத்தன்மை கொண்ட கிரகமாக, இரட்டை நிலை கொண்ட கிரகமாக, தன்னையே ஒரு முன்னிலைப்படுத்தி தன்னையே வெளியிலிருந்து பார்த்து தன்னுடைய குறைகளை அப்படியே நிறைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாக தாங்க புதனுடைய அமைப்புகள் இருக்குது. இது எல்லா மூல நூல்களையும் பொதுவாக சொல்லப்பட்டது. இன்னும் ஒன்று, புதனுடைய குணம் என்னென்னா, அகல உழுவார் ஆழ உழமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே இங்கே பொருந்துங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரே விஷயத்தில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிற குணம் மற்ற கிரகங்களுக்கானது. ஆனால் புதனை பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இந்த இரட்டைத்தன்மை இங்கேயும் பொருந்துங்க. எல்லா விஷயத்தையும் அறகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை பார்த்துக்காம எல்லா தன்மைகளையும் கற்றுக்கொள்வது, எல்லா சப்ஜெக்டையும் கற்றுக்கிறது, எல்லா விஷயத்தையும் ஆங்காங்கேயும் தெரிந்து கொள்வது. ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக இல்லாமல் எல்லாவற்றிலும் தெரிந்து கொள்வதைப் போல காட்டிக்கொள்வது அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைபட்ட புதனோடு. உண்மையிலேயே புதன் வலுத்து சுபத்தன்மையோடு உச்ச சுக்கிரனோடு சேர்ந்திருந்து அல்லது சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது அவர் எல்லா விதத்திலையும் முழுமையாக இருப்பார், பல நூல்கள் கற்றிருப்பார், பல தொழில் தெரிந்தவராக இருப்பார் என்பது உண்மையானாலும் கூட புதனுடைய சுபத்துவ தன்மைகள் சற்று குறைய இப்போது நான் சொன்ன இந்த இரட்டைத்தன்மை என்ற மாதிரி அங்கங்கே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொண்டு தன்னை புத்திசாலியாக காட்டிக்கொள்வது போன்ற நிலைமைகளும் கண்டிப்பாக புதனுடைய குணங்கள் தாங்க.
ஒரு கிரகத்திற்கு ஒரு குணத்தை மட்டும் கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. அந்த கிரகத்துடைய சுபத்துவ பாவத்துவ தன்மைகளுக்கு ஏற்ப, இப்போது நான் சொன்னேன் செவ்வாய் ஸ்பீடான கிரகம்னு சொன்னேன் இல்லையா, அதே செவ்வாய் ராகுவோடு இணைந்து சனியின் பார்வை போன்ற அமைப்புகளை அங்கே கொண்டிருக்கும் பொழுது அந்த செவ்வாய் தன்னுடைய வேகத்தன்மையை டக்குன்னு குறைச்சிக்குவார். ஆக ஒரு பாவத்தன்மை ஒரு கிரகத்துக்கு இருந்தால் அந்த கிரகத்துடைய அந்த தன்மைகள் நேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய நிலைமைகளும் நிச்சயமாக வந்துடும். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகம் எப்படிப்பட்ட நிலைமைகளில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த கிரகத்தினுடைய அடிப்படை குணம். இப்போது நீங்கள் கேட்டதைப் போல புதனுடைய குணம் இரட்டைத்தன்மை என்றாலும் கூட எல்லா புதன் அமைப்புகள்லேயும் இந்த இரட்டைத்தன்மை கண்டிப்பாக பிரதிபலிக்காது. நான் சொல்லியிருக்கின்ற புதன் சந்திர அதியோகத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வை போன்ற மிகுந்த சுபத்துவத்தோடும் பத்ரயோகம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திரத்தில் அவர் ஆட்சி உச்சங்களிலிருந்து சுபத்தன்மையோடு இருக்கும்போதும் இந்த இரட்டைத்தன்மை கண்டிப்பாக இருக்காது. ஆனால் பேசிக் அமைப்புகளில் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதைப் போல ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியவர், ஆழமாக உழுவதை விட அகலமாக உழுது எல்லாவற்றிலும் ஆங்காங்கே சிலவற்றை தெரிந்து கொள்ளக்கூடியவர் என்கின்ற பொதுவான இரட்டைத்தன்மை நிலை தாங்க புதனுக்கு மூல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.